ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு குட்டி விலாகாக போடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ மத்தியானம் மணி 2 மணி. நைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா விடிய விடிய மழை. இந்த டோரை ஓப்பன் பண்ண முடியல, அந்த அளவுக்கு மழை வந்து சாரல் உள்ளே வருது. ஸோ டோரில் தெரியுதா உங்களுக்கு? என் கையே நனைஞ்சிருச்சு இவ்வளோ தூரம் திறந்ததில்ல. ஸோ மழை எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அப்படியே அங்கேருந்து இங்கே ரூமில் வந்துட்டு இப்போ வீடியோ எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. எங்கேயுமே விண்டோவை திறந்து வச்சோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே தண்ணி வந்துடும். நான் ஸ்டாப்பாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. விடிய விடிய மழைனே சொல்லலாம். நைட்லேருந்து மழை ஊற்றிக்கிட்டே இருக்குது. ஒரு 2 நாள் இடையில கொஞ்சம் கேப் விட்டுருந்தது மகாராஷ்டிராவில். அப்படியுமே பார்த்தீங்கன்னா மத்தியானத்துக்கு மேலே லேசாக தூரல் ஆரம்பிச்சிடும், மழை வந்துடும். அப்படி ஒன்றும் மழை வராமலாம் இல்லை. பட் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நேற்று நைட்லேருந்து மிட் நைட்லேருந்து மழை ஊற்றிக்கிட்டே இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள், கிளைமேட் புகமூட்டமாக இருக்குதா? ஸோ அந்த மழையே தெரியல, அந்த அளவுக்கு வந்து மழை நான் ஸ்டாப்பாக பேஞ்சிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி குட்டி பையனை வந்து ஸ்கூலுக்கே அனுப்பலை. ஸோ விண்டோவை க்ளோஸ் பண்ணிடுவோம். இங்கேருந்து திறந்த கொஞ்சம் நேரத்துலேயே சாரல் வந்துருச்சு. உள்ள குட்டி குருவியெல்லாம் உள்ளே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கூடு கட்டினவங்க வெளியில் போயிருக்காங்க, இன்னும் வரல. குட்டி பையன் ஸ்கூலுக்கு போகல. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிச்சனில் வந்து செய்கிறதுக்காக ரெடியாக இருக்குது. குட்டி பையன் டிவி பார்த்துக்கிட்டு இது பண்ணிகிட்ருக்கான். நான் டிவி வந்து கொஞ்சம் மியூட்டில் போட்டுட்டேன், அதனால் அவன் போய் ஃப்ரண்ட்டில் நிற்கிறான், டான்ஸ் ஆடுறான் பாருங்க. டிவியில் உள்ளதை காட்டல, ஏன்னா அது வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்துடும். ஸோ இனிமேல் தான் சாமிக்கு விளக்கெல்லாம் ஏற்றணும். தரையெல்லாம் தொடச்சிட்டு ஃபுல்லாக துணி வந்து துவைக்கணும். துணி வந்து உள்ளே தான் வந்து தண்ணியை வெடி விடணும். ஸோ மழை பெஞ்சிகிட்டு இருக்கிறதுனால மேலே மாடியில் போய்ட்டு காய வைக்க முடியாது. நேற்று மத்தியானத்துலேருந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்டாப்பாக மழை. கொஞ்சம் வந்து நைட்டில் விட்டுருந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக அப்படியே மழை வந்துருச்சு. குட்டி பையன் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பல. இன்றைக்கி வந்து தாண்டியா செலிப்ரேஷன் ஸ்கூலில். நைட்டு எல்லாமே ட்ரெஸ் எல்லாம் அவனுக்கு வந்து ரெடியாக, சல்வார் கமீஸ் பசங்களுக்கு, கேர்ள்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சோலி அது மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. குட்டி பையனுக்கு எல்லாமே அயன் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சுருந்தேன். அவனுடைய தாண்டியா ஸ்டிக்லேருந்து எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். பட் ஆனால் விடிய விடிய மழை இருந்ததுனால அவங்க அப்பா வேணான்னு சொல்லிட்டாங்க. இப்போ தான் ஹாஸ்பிட்டல் வந்து நம்ம வெளியில் வந்திருக்கோம். குட்டி பையனுக்கு இப்போ தான் சரியாக இருக்குது, திரும்ப ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அனுப்ப வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ தரையெல்லாம் நம்ம வந்து டெய்லி தொடச்சா தான் பலன்னு இருக்கும். குட்டி பையன் வந்து நல்லா படுத்து உருண்டு எங்கே வேணாலும் விளையாடுவான். அவங்க அப்பா வராங்க அப்படின்னா அந்த சோஃபா கடியில் போய் ஒளிஞ்சிக்குவான், இல்லைனா உள்ள ரூமில் ஷெல்ஃபு கடியில் போயிட்டு ஒளிஞ்சிப்பான். ஸோ அதனால் என்ன அப்படின்னா ஃபுல்லாக நான் தரையை வந்து நீட்டாக தொடச்சிடுவேன். எப்படி இருக்குது பாருங்கள், பலன்னு. இங்கே ஒளிஞ்சிக்குவான் அடியில், இல்லை அப்படின்னா அந்த ரூமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே அடியில் ஒழிஞ்சிக்குவான். ஸோ நான் வந்து மோஸ்ட்லி அடியில் வந்து எந்த திங்ஸுமே வைக்க மாட்டேன், ஃப்ரீயாக வச்சுப்பேன். அப்போ தான் க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு. குட்டி பையனோட சைக்கிள், குதிரை எல்லாமே இங்கே பெட்டு மேலே வச்சுட்டேன். அப்போ தான் எனக்கு கீழே வந்து தரையெல்லாம் துடைக்க முடியும் அப்படின்ட்டு இந்த டேபிள் இப்போ தான் முதல்ல எடுத்து வச்சேன் கீழே. ஸோ புளி வாங்கிட்டு வந்துருந்தாங்க, அது வந்து நேற்று கொஞ்சம் வெயிலில் காய வச்சுருந்தேன். அப்படியுமே பார்த்திங்கன்னா மழையாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து இது அப்படியே இருக்கட்டும்னு வச்சுட்டேன். ஸோ சாமிகிட்ட வந்து எப்படி முளைச்சிருக்கு பாருங்கள் நவதானியங்கள். டெய்லி ஷார்ட்ஸில் போட்டுட்ருக்கேன், மறக்காமல் பாருங்கள். தெரியுதா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6வது நாள். ஸோ இன்றைக்கி 6வது நாள். ஸோ எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து பொரிச்சிடலாம். என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா உருளைக்கிழங்கு வடை செய்ய போகிறேன். குட்டி பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மசாலாலாம் ரெடி பண்ணி, உருளைக்கிழங்கு மசாலாலாம் ரெடி பண்ணி பால்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த பக்கம் கடலை மாவு உப்பு போட்டு கரைச்சி வச்சாச்சு. நான் வந்து சோடாப்பு போட மாட்டேன், உங்களுக்கு சோடாப்பு வேணால் போட்டுக்கோங்க. ஸோ அந்த மசாலா உருளைக்கிழங்கு வடை வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி என்னோடய சேனல் இருக்குது. பட் ஆனால் அது பழசாக இருக்கும். அதனால் இதில் வந்து என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா மசாலாவுக்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு தோல் உரிச்சிக்கணும். 2 பச்சை மிளகா எடுத்தேன், ஒரு 4 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, இவ்வளோண்டு மல்லி, அப்புறம் வந்து கொஞ்சமாக ஜீரகம், அது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டேன். உங்கள்கிட்ட மசாலா கல் இருந்தாலும் இடிச்சிக்கோங்க. இடிச்சிட்டு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அந்த மசாலாவை போட்டு வேணுங்கிற அளவுக்கு மட்டும் போட்டுக்கணும்.
நான் வந்து அரைச்ச மசாலா இன்னொரு டைம் 2 உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு இருக்குங்கிறதுனால எடுத்து வச்சுட்டேன். குட்டி பையனுக்கு வந்து ரொம்பவும் காரமாக இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் அதை போட்டு மசாலாவை போட்டு எண்ணெயில் வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு மஞ்சள்தூள் போட்டுட்டு உருளைக்கிழங்கு போட்டு நல்லா மசிச்சு விட்டு கிளறி விட்றணும். ஸோ இது ஒரு குட்டி விலாகாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேருக்கு கையில் வந்து மாவு ஓட்டினா பிடிக்காது, அவங்களுக்காக இந்த ஒரு டிப்ஸு. ஸோ இது மாதிரி பால்ஸை வந்து மாவில் போட்டு டிப் பண்ணிவிட்டு நான் வந்து மாவு கொஞ்சம் திக்காக எடுத்திருக்கேன். ஏன்னா குட்டி பையனுக்கு வந்து மசாலாவோட அந்த மாவு தான் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இப்படி கூட போட்டுக்கலாம். நான் கேஸை வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். கையில் வந்து மாவு ஒட்டாமல் இருக்கும். ஸோ எப்படி இருந்தாலும் கடைசியாக நம்ம வந்து துடைக்கிறதுக்கு கை வச்சு தான் ஆகணும். இருந்தாலும் வந்து ஒரு சிலருக்கு வந்து கண்டினியூவாக மாவில் வந்து கை வைக்கிறது பிடிக்காது. அவங்களுக்காக இந்த ஒரு ட்ரிக்கு. ஸோ ஸ்பூன் வச்சு எடுத்து இப்படி போட்டுருங்க. ஸோ எண்ணெய் வந்து இதுக்கு நீங்கள் கொஞ்சம் தாராளமாக விட்டிங்கன்னா தான் நல்லா வந்து மூழ்கி வரும். அதாவது மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் வந்து எண்ணெய் இருந்தால் தான் அந்த உருளைக்கிழங்கு வடை வந்து சுட்டெடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சே ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. எங்கேயாவது மாவு கம்மியாக இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா மேலே ஓவர்லேப் பண்ணிடுங்க. ஸோ டெய்லி நம்ம வந்து வீடியோஸ் ரெசிப்பியாக போடுறத விட இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக தான் ட்ரை பண்ணேன். இதில் வேறு மழை வேறு இருக்கா, சூடாக இது மாதிரி வடை செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். காலையில் தோசை, சட்னி, சாம்பார் சாப்பிட்டாச்சு. குட்டி பையனுக்கு இந்த வடை ரொம்ப பிடிக்கும். ஸோ இதையும் செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவனும் விரும்பி சாப்பிட்ருவான். அப்புறமா தோசை எதுவும் கேட்டான் அப்படின்னா சுட்டு கொடுத்துக்கலாம். இன்றைக்கி தான் மாவு அரைச்சிட்டு வந்தாங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு வந்த மாவில் இன்றைக்கி உருளைக்கிழங்கு வடை. ஸோ அவ்வளோதான் அதில் போட முடியுது. இதை வந்து கொஞ்சம் இப்போ ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு திருப்பிவிட்டு நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம். அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா சர்க்கரைவள்ளி கிழங்கு எனக்கும் வேக வச்சுட்டேன். குட்டி பையனுக்கு தோசை ஊற்றி கொடுத்துருவேன் எப்போ வேணுமோ. அப்போ எனக்கு சர்க்கரைவள்ளி கிழங்கு மத்தியானத்துக்கு சாப்பிட்டுப்பேன், இல்லைன்னா நைட்டு சாப்பிட்டுப்பேன். ஸோ 2 உருளைக்கிழங்குல உங்களுக்கு பாருங்கள் 5 அதில் போட்டுட்டேன்னா, ஸோ இதில் 4 இருக்குது. நான் மசாலா வந்து ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். தோசை செஞ்சோம் அப்படின்னா தோசையோட தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதனால் ஸோ 9 பால்ஸ் மட்டும் நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இதுக்கு அந்த பன்னு விற்கும், வடைப்பாவு பன்னு விற்கும். அந்த பன்னு வாங்கிட்டு வந்து அதுக்குள்ளே வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாலும் வடைப்பாவாயிடும். இல்லை அப்படின்னா வெறும் வடையாக அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ 2 in 1 பர்பஸ் நமக்கு. இப்போ வந்து என்னோடய ஹஸ்பண்ட் கடையில் இருக்காங்க. அவங்கக்கிட்ட சொல்லி நம்ம வந்து மழையில் அலைய வைக்க முடியாது. ஆக்சுவலி அவங்க விரதம், நம்ம இது மாதிரி சாப்பிட்றது நல்லா இருக்காது இல்லையா? ஸோ மெயினாக வந்து குட்டி பையனுக்காக நான் செஞ்சுக்கிட்டுருக்கேன். அதனால் அவன் பன்னு சாப்பிட மாட்டான், வடை மட்டும்தான் சாப்பிடுவான். திருப்பி போட்டுட்டேன். இதை ஒரு நிமிஷத்துக்கு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு இது மாதிரி சுட்டு வருது பார்த்திங்களா? இந்த டைமில் என்ன அப்படின்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் சுடணும். அப்போ தான் வந்து உள்ளுக்குள்ளே நல்லா வந்து மாவெல்லாம் வெந்திருக்கும். சுட்டு எடுத்துட்டேன் பாருங்கள், சூடாக இருக்குது. நான் பாலாக எடுத்ததுனால ரவுண்டாக வந்திருக்கு. ஸோ உருண்டையை கொஞ்சம் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு சப்பையாக வேணும்னா நம்ம பால்ஸ் பண்ணதுக்கப்புறம் லேசாக அப்படி நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் டிப் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அந்த வடை வந்து கொஞ்சம் சப்பையாக இருக்கும். ஸோ இதுதான் சீக்ரெட். ஸோ கொஞ்சம் ப்ளெயின் மாவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு 4 போட்டாச்சு. குட்டி பையனுக்கு இந்த ப்ளெயின் மாவு பஜ்ஜியுமே ரொம்ப பிடிக்கும். அதனால் வெங்காயம்லாம் போட்டு செஞ்சோம் அப்படின்னா அவனுக்கு பிடிக்காது. ஸோ ப்ளெயின் மாவுலேயே இது மாதிரி போட்டு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவோம். ஓகே, இதெல்லாம் போட்டு சுட்டு எடுத்துகிட்டு வடை கொஞ்சம் மாறினதும் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து vlog முடிச்சுக்கிறேன். பாட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க நவராத்திரிக்கு. இன்றைக்கி சாட்டர்டே இல்லையா?
பசங்க ஸ்கூல் காலேஜெலாம் போயிட்டு வந்திருப்பாங்க மத்தியானத்தில். இப்போ பாட்டு போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டாங்க டக்குன்னு, சவுண்ட் ஏற்றுறதுக்காகவோ பாட்டை மாற்றுறதுக்காகவோ. ஓகே, இது ஃப்ரை பண்ணி நான் வந்து இது பண்ணிக்கிறேன். ஷார்ட்ஸில் போட முடிஞ்சால் போட்டுக்கிறேன். ஸோ இந்த வடை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. கொஞ்சம் சூடாக இருக்குது, சூப்பராக இருக்கா? இதை நீங்கள் வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம், சாஸ் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என் குட்டி பையனுக்கு டொமேட்டோ சாஸ்லாம் பிடிக்காது, வெறுமனே தான் வடை சாப்பிடுவான். ஸோ தேங்காய் சட்னி இருக்குது, வேணும்னா தேங்காய் சட்னி கூட நான் வச்சு சாப்பிட்டுப்பேன். குட்டி பையனுக்கு வெறும் வடை தான் சாப்பிடுவான். ஓகே, இந்த vlog இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் எல்லோரும் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கலாம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி நான் வந்து ஒரு vlog வீடியோ போட்டிருக்கேன். அம்மா வீட்டில் இருக்கும்போது vlog வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் போட்டிருக்கேன். வாங்க, நான் குட்டி பையனுக்கு போய் கொடுக்குறேன். ஸோ இந்த vlog வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். மறக்காமல் எல்லோரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி சாட்டர்டே, ஹாப்பி வீக்கெண்ட் எல்லாருக்கும். டாடா, பாய் பாய்.